தமிழ்நாட்டிலும் அமலுக்கு வந்திருக்கிறது புதிய குற்றவியல் சட்டங்கள். இது சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இதை நடைமுறைப்படுத்துறதுல அதிகாரிகளுக்கு போதுமான பயிற்சிகள் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கா? இதுல சில குழப்பங்கள் இருப்பதாகவும் விமர்சனங்கள் எழுது. எப்படி நடைமுறைப்படுத்திருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்? தமிழகத்துல புதிய குற்றவியல் சட்டம் இன்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாடு முழுவதும் இன்று அமல்படுத்தப்பட்ட நிலையில் தமிழகத்திலும் இந்த சட்டமானது அமல்படுத்தப்பட்டிருக்கிறது. இதற்காக காவல்துறை அதிகாரிகளுக்கு ஏற்கனவே 1 மாத பயிற்சி அளிக்கப்பட்டு இந்த புதிய சட்டத்தின் கீழ் இன்று முதல் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே புதிய சட்டத்தின் அடிப்படையிலான இந்த முதல் தகவல் அறிக்கை புத்தகங்களை டிஜிபி ஆபீஸில் தலைமை அலுவலகத்திலிருந்து அனைத்து மாவட்ட காவல் உயர் அதிகாரிகளுக்கும் ஏற்கனவே பெற்றுக்கொள்ளுமாறு ஒரு சர்க்குலர் ஆனது அனுப்பப்பட்டிருந்தது. அந்த சுற்றறிக்கையின்படி ஏற்கனவே இந்த புதிய சட்டத்திற்கான முதல் தகவல் அறிக்கை அந்தந்த காவல் அதிகாரிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருப்பில் இருக்கக்கூடிய, அதாவது கடந்த காலத்தில் பதிவு செய்யப்பட்ட விசாரணையில் இருக்கக்கூடிய வழக்குகள் புதிதாக பதியப்படும் என்றால் ஏற்கனவே சம்பவம் எப்ப நடந்ததோ அந்த சட்டத்தின் அடிப்படையிலேயே வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் காவல்துறை அதிகாரிகள் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் நடக்கக்கூடிய சம்பவத்திற்கு தான் புதிய சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்படும் என்ற ஒரு தகவலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அரசு வழக்கறிஞர்களும் அதே போல சட்ட பல்கலைக்கழக பேராசிரியர்களும் அந்தந்த துறையுடைய அரசு வழக்கறிஞர்களும், அதாவது காவல்துறையில் இருக்கக்கூடிய லீகல் ஒப்பீனியன் அளிக்கக்கூடிய அரசு வழக்கறிஞர்களும் காவல்துறைக்கு உதவி செய்வார்கள் என்றும், இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அவர்களிடம் ஒரு கலந்து ஆலோசித்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படும் என்றும் காவல்துறை உயரதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு புதிய சட்டத்தின் கீழ் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டு ஆன்லைனில் பதிவேற்றம் செய்யப்படும் என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இதற்காக 1 மாத பயிற்சியும் அதிகாரிகளுக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி கோகுல்.